ரேஷியோ அனலைசஸ் கிளாஸ் 3 பார்க்க போகிறோம். இந்த ரேஷியோ அனலைசஸில் இப்போ நான் ப்ராப்ளம் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். கரண்ட் ரேஷியோ 2.5:1, லிக்விட் ரேஷியோ 1.5:1, ஒர்க்கிங் கேபிட்டல் 90,000, ஒர்க்கிங் கேபிட்டல் rupees 90,000. இந்த ப்ராப்ளத்தை நிறைய முறை நம்ம யூனிவர்சிட்டி கொஸ்டின்ஸில் 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. calculate current asset, current liability, liquid asset, fourth one closing stock or inventory. இதான் ப்ராப்ளம். அப்போ கரண்ட் ரேஷியோ 2.5:1, லிக்விட் ரேஷியோ 1.5:1, ஒர்க்கிங் கேபிட்டல் 90,000, கால்குலேட் கரண்ட் அசெட், கரண்ட் லைபிலிட்டி, லிக்விட் அசெட்டு, க்ளோசிங் ஸ்டாக் கேட்குறாங்க. இதில் நமக்கு அசியூம்டு வேல்யூ அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா எது வரும்னா ஒர்க்கிங் கேபிட்டலை தான் நம்ம வேல்யூவாக எடுத்துக்க போகிறோம். இந்த ஒர்க்கிங் கேபிட்டலோட வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா 90,000 இருக்குது. இதில் நான் இது என்ன பார்த்தீங்கன்னா கரண்ட் அசெட்லேருந்து கரண்ட் லைபிலிட்டியை லெஸ் பண்ணால் ஒர்க்கிங் கேபிட்டல் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு. அப்போ கரண்ட் அசெட் 2.5 இருந்தால் கரண்ட் லைபிலிட்டி 1 இருக்கும். தேர்ஃபோர் ஒர்க்கிங் கேபிட்டல் 1.5. இப்போ ஒர்க்கிங் கேபிட்டல் 90,000 இருக்கும்போது கரண்ட் அசெட் எவ்வளோ இருக்கும், கரண்ட் லைபிலிட்டி எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ நமக்கு கரண்ட் அசெட் தேவை, அதனால் கரண்ட் அசெட்டுன்னு எழுதிக்கிறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதில் ஒர்க்கிங் கேபிட்டல் நமக்கு 90,000க்கு எவ்வளோன்னு பார்க்குறோம். அப்போ டோட்டல் ஒர்க்கிங் கேபிட்டல் டிவைடட் பை நெட் ஒர்க்கிங் கேபிட்டல் இன்ட்டு கரண்ட் அசெட் இப்படி எடுத்துக்கலாம். இப்போ டோட்டல் ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படிங்கிறது இந்த 90,000 எடுத்துக்கோங்க, நெட்டு ஒர்க்கிங் கேபிட்டலுங்கிறது இந்த 1.5 எடுத்துக்கோங்க. அப்போ 90,000 டிவைடட் பை 1.5, இந்த கரண்ட் அசெட்டு இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் நேராக இருக்க 2.5 எடுத்துக்கோங்க. அப்போ இன்ட்டு 2.5. அப்போ இது 0.35 டிவைட் பண்ணால் இது 0.5. அப்போ இதை லெஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ இருக்கும் 3. அப்போ 30,000 இன்ட்டு 0.3ன்னு வரும்போது நமக்கு ஒர்க்கிங் கரண்ட் அசெட் 1,50,000 கிடைக்கும். ஒர்க்கிங் கேபிட்டலில் யூஸ் பண்ணி நம்ம இப்போ கரண்ட் அசெட் 1,50,000 கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து கரண்ட் லைபிலிட்டியை எடுத்துக்கணும். எது தேவையோ அதை மல்டிப்ளை பண்ணோம். அப்போ டோட்டல் ஒர்க்கிங் கேபிட்டல் டிவைடட் பை நெட் ஒர்க்கிங் கேபிட்டல் இன்டு கரண்ட் லைபிலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ 90,000 டிவைடட் பை 1.5 இன்ட்டு 1, கரண்ட் லைபிலிட்டி 1, இதை எடுத்துக்கணும். அப்போ நமக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 60,000 கிடைக்கும். இப்போ நமக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 60,000 கிடைக்கும். இதே ஆல்டர்னேட்டிவில் நம்ம பார்க்கலாம். ஆல்டர்னேட்டிவில் பார்க்கும்போது கரண்ட் ரேஷியோஸ் ஈக்குவல் டு கரண்ட் அசெட் டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டி. ஆனால் ஃபார்முலாவில் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கணும், 2.5 கிடைக்கணும். இப்போ கரண்ட் அசெட்டை நம்ம 1,50,000 கண்டுபிடிச்சிட்டோம். 1,50,000 கண்டுபிடிச்சிட்டோம். கரண்ட் லைபிலிட்டி தெரியாது. அப்போ இங்கே என்ன வரும்னா 2.5 வந்துடும். அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோன்னா கரண்ட் லைபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு 1,50,000 டிவைடட் பை இது வெளியில் கொண்டு வந்துடுவோம், இது உள்ளே கொண்டு வந்துடுவோம், இது வெளியில் இருக்கிறது நமக்கு டிவைடட் ஆகிடும். அப்போ 2.5 போட்டிங்கன்னா கரண்ட் லைபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு 60,000 உங்களுக்கு கிடச்சிரும். 60,000 கிடச்சிரும். இந்த மாடலையும் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த கொஸ்டினில் கரண்ட் அசெட் கண்டுபிடிச்சிட்டோம், கரண்ட் லைபிலிட்டி கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து லிக்விட் ரேஷியோ கேட்குறாங்க. அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா லிக்விட் ரேஷியோ கேட்குறாங்க. இந்த லிக்விட் ரேஷியோக்கு என்ன ஃபார்முலானா லிக்விட் அசெட் டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டின்னு யூஸ் பண்ணோம். ஆன்சர் 1.5 கிடைக்கணும்னு அவங்க சொல்லிட்டாங்க. இப்போ லிக்விட் ரேஷியோவில்
நமக்கு லிக்விட் அசட் தெரியாது, பட் கரண்ட் லைபிலிட்டி இதே ப்ராப்ளத்தில் நம்ம 60,000 கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ஈக்குவல் டு 1.5. சரிங்களா? அப்போ லிக்விட் அசட்ஸ் ஈக்குவல் டு 60,000 இன்ட்டு இந்த பாருங்கள், முன்ன டிவைடட் ஆச்சு, இப்போ இது மல்டிப்ளை ஆகும். இது வெளியில் வந்துட்டால் இந்த கேப் இது ஃபில் பண்ணோம். அப்போ 1.5ன்னு நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? அப்போ லிக்விட் அசட்ஸ் ஈக்குவல் டு எவ்வளோன்னா 90,000 கிடைக்கும். 60,000 இன்ட்டு 1.5 ஈக்குவல் டு 90,000 கிடைக்கும். இப்போ நம்ம கொஸ்டின்ஸில் கரண்ட் அசட் போட்டோம், கரண்ட் லைபிலிட்டி போட்டோம், லிக்விட் அசட் போட்டோம். லாஸ்ட்டாக க்ளோசிங் ஸ்டாக் அப்படிங்கிறது கேட்குறாங்க. இந்த க்ளோசிங் ஸ்டாக்கை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம். எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, கரண்ட் அசட் மைனஸ் லிக்விட் அசட்ஸ் ஈக்குவல் டு க்ளோசிங் ஸ்டாக் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ கரண்ட் அசட் எவ்வளோ இருக்குது? 1,50,000. லிக்விட் அசட் எவ்வளோ இருக்குது? 90,000. அப்போ க்ளோசிங் ஸ்டாக்ஸ் ஈக்குவல் டு 60,000 நமக்கு கிடைச்சிடும். இவ்வளோ தான் இந்த ப்ராப்ளம். இதை நீங்கள் உங்களுக்கு டவுட்டுன்னா இதை நீங்கள் கிளாஸ் வெரிஃபை பண்ணலாம். இப்போ கரண்ட் ரேஷியோஸ் ஈக்குவல் டு வெரிஃபிகேஷன் அப்படின்னு எழுதுகிறேன். கரண்ட் ரேஷியோஸ் ஈக்குவல் டு கரண்ட் அசட் டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டி. அப்போ கரண்ட் அசட் 1,50,000, கரண்ட் லைபிலிட்டி இங்கே பாருங்கள் 60,000 இருக்கும். கரண்ட் லைபிலிட்டி எவ்வளோ இருக்குது? 60,000. அப்போ 60,000 எழுதிட்டோம். இந்த 3 0க்கு 3 0 அடிச்சிட்டோம், இந்த ஒரு 0க்கு அடிச்சிட்டோம்.